இன்னைக்கான முதல் வழக்கு ஆதிரை அவர்கள் எஃப்ஜே மேலே போட்ட வழக்கு தான் பிக் பாஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. இந்த வழக்குக்கான நீதிபதிகளாக இப்போ எனக்கு முதல்ல இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த பிக் பாஸ் வழக்காடு மன்றம் அப்படிங்கிற இந்த டாஸ்க்லேயே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்குக்கான ரூல்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸில் நான் இப்போது ஒரு கண்டஸ்டன்ட், நான் கேஸை போடுறேன், இன்னொரு ஃபெலோ கண்டஸ்டன்ட் மேலே நான் ஒரு கேஸை போடுறேன். எனக்கான அட்வொகேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டாஸ்கில் எப்படியெல்லாம் வந்து இந்த சேனல், இந்த பிக் பாஸ் டீம் எப்படி மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் பெட்டிஷனர், எனக்கான அட்வொகேட்டை நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் அட்வொகேட்டுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், எனக்காக அவர் வாதாட போகிறாரு, நான் சூஸ் பண்ணலாம். அதுதான் உண்மையான கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ், கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கான வழக்கறிஞரையும் நான் தான் சூஸ் பண்ணணும், எனக்காக ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல போகிற ஜட்ஜையும் நான் தான் சூஸ் பண்ணணும். 2 ஜட்ஜு, 2 சீட்டு போட்ட அமர்வு இந்த கோர்ட் செட்டப், ஓகேவா? 2 ஜட்ஜு, இந்த பார்ட்டி கேஸ் போட்ட நானும் ஆப்போசிட் பார்ட்டியும் அவங்களுக்கான ஜட்ஜையும் அவங்க சூஸ் பண்ணணும். அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு ஜட்ஜை எப்படி ஒரு பெட்டிஷனரோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியோ சூஸ் பண்ண முடியும்? அங்கேயே இந்த டாஸ்க்குக்கான நடுநிலைமை உடஞ்சி போகுதா? உண்மையான கோர்ட்டில் அது நடக்குமா? ஜட்ஜ் அப்படிங்கிறவங்க காமனான பர்சன், காமனாக தான் அவங்க பேசணும். நேற்று திவ்யா அவர்கள் பண்ணதில் சில விஷயங்கள் என்ன தப்பாக போயிடுச்சு அப்படின்னா, அவங்க அந்த கோர்ட்டில் எவிடன்ஸை வச்சு தான் பேசணும். ஆனால் பெருசாக எவிடன்ஸ்லாம் அவங்க எதுவுமே பெருசாக தாக்கல் செய்யலை, ஓகேவா? அது வேற ஒரு கதையை போயிட்டு எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிச்சு, ஓகேவா? ஆனால் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் படி ஜட்ஜஸ் வந்து அவங்க கருத்தை சொல்லலாம். அவங்க கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் அவங்க கருத்தின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, எவிடன்ஸ் அடிப்படையில் தான் கொடுக்கணும். எவிடன்ஸ் மற்றும் அங்கே வைக்கப்படக்கூடிய வாதங்கள், இதன் அடிப்படையில் தான் கொடுக்கணும். அதை அமித் அவர்கள் தான் கரெக்டாக பண்ணாங்க. ஓகே, இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாஸ்கில் பேசிக்காகவே தப்பு. இப்போது நான் எனக்கான ஜட்ஜை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கான ஜட்ஜ் எனக்கு ஃபேவராக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த ஜட்ஜு வந்து நடுநிலையாக இருக்கணும், யார் சூஸ் பண்ணாலும் அவங்க நடுநிலையாக இருக்கணும் இவங்க நினைக்கிறாங்க. அப்படி நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அது எப்படி சரியாக இருக்கும்? ஒட்டுமொத்த வீட்டாரும் சேர்ந்து 2 ஜட்ஜை சூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சும்மா நிற்கிற தவாலியும் கோர்ட் பாயும் வந்து எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. டம்மி கேரக்டர்ஸை எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணலாம், மெயினான கேரக்டர் ஜட்ஜு அவங்கள வந்து பார்ட்டிஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இது கரெக்டாக? இன்னொன்று, பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை கூப்பிட்டு பேசும் பொழுதே கன்ஃபெஷன் ரூமில் உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு கேட்குறாரு. அது எப்படி கேட்க முடியும்? இறுதியில் இந்த கேஸின் முடிவில் உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு கேட்டு நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்கன்னா அது எப்படி சார் கரெக்டாக இருக்கும்? இது ஒன்று. இன்னொன்று, ஜட்ஜுன்னு 2 பேரை நீங்கள் போடுறீங்க சார், ஜட்ஜுன்னு 2 பேரை போட்டு அவன் என்ன தீர்ப்பு, அவன் தப்பாக கொடுக்குறானோ கரெக்டாக கொடுக்குறானோ அதுதான் இறுதி தீர்ப்பு. அட்லீஸ்ட் நீங்கள் அந்த கோர்ட்டுக்கான மரியாதையை கொடுங்க, அந்த இடத்துக்கான மரியாதையை கொடுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் கோர்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? ஜட்ஜஸ்னு 2 பேரை போட்டு அவங்களுக்கு தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்களாமா. கடைசியில் மக்கள் இருக்காங்க இல்லையா, ஆடியன்ஸாக, அதில் 2 பார்ட்டிக்கும் சாட்சியங்கள் இருப்பாங்க. இந்த பார்ட்டி தரப்பு ஆட்கள் இருப்பாங்க, இந்த பார்ட்டி ஏ ஆட்கள் இருப்பாங்க, பி ஆட்கள் இருப்பாங்க. கடைசியில் மக்கள் மன்றமா, அது மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி இந்த 2 ஜட்ஜஸும் கொடுத்த தீர்ப்பில் எந்த தீர்ப்பு சரி, இல்லை நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு தீர்ப்பை கொடுங்க, கடைசியில் மக்கள் மன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான தீர்ப்புன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாராமா பிக் பாஸ். எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? ஜோக் பண்ணுறீங்களா? என்னடா டாஸ்க் இது? டாஸ்க்கு வழக்காடு மன்றம் நல்ல டாஸ்க்கு, அதில் நீங்கள் இந்த மாதிரி ஓட்ட உடசெல்லாம் வச்சிங்கன்னா எப்படி? இப்போ ஆதிரை வந்து எஃப்ஜே மேலே கேஸ் போடுறாங்க, எஃப்ஜே அந்த வீட்டில் பல பேருக்கு பெட்டு, ஆதிரை மேலே நியாயம் வருமா, எஃப்ஜே மேலே நியாயம் வருமா? ஆதிரை கேஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க, சரியா? எஃப்ஜேக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஆதிரிக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பழகுனதே தப்பு.
ஆனால் இங்கே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆதிரை மட்டுமே தப்பு பண்ண மாதிரி ஆதிரை வெளில வந்துட்டாங்க. எஃப்ஜேன்னு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார். எஃப்ஜே வந்து ஆதிரைக்கு அப்புறமா வியானா கிட்ட போய் பழகிட்டு வியானா கிட்டேயும் அதே தான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ நியாயப்படி ஆதிரைக்கு இங்கே நியாயம் கிடைக்கணும். ஏன்னா ஆதிரை மட்டுமே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் மேலேயும் அந்த தவறுகள் போய் சேரணும். அஃபெக்ட் ஆனது ஆதிரை மட்டும்தான். இவங்க கேஸை போட்டிருக்காங்க. இந்த சைடு இன்னைக்கு எஃப்ஜே மேலே அந்த கேஸ் வந்து திரும்புமா இல்லை ஆதிரை மேலே திரும்புமா தெரியாது. ஸோ ஜட்ஜஸாக யாரை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா எஃப்ஜே வந்து அமித்தை தேர்வு பண்ணியிருக்காப்புல. இந்த சைடு ஆதிரை வந்து சுபிக்ஷாவை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆதிரைக்கான வழக்கறிஞராக அரோராவும் எஃப்ஜேவுக்கான அட்வொகேட்டாக விக்கல்ஸும். பாதி பேர் விக்கல்ஸை தான் சூஸ் பண்ணுறீங்க. ஏன் விக்கல்ஸ் விட்டு அந்த வீட்டுக்குள்ளே பேசுறதுக்கு ஆள் இல்லையா? ஸோ எனக்கு பேசிக்காக இந்த டாஸ்க்லேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கேன். மேலும் இந்த டாஸ்கில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து பேசுவோம், சரிங்களா? ஸோ கடைசியாக நான் சொல்கிறது ஒன்று தான். அட்லீஸ்ட் நீங்கள் வெளியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு டாஸ்க்காக கொடுக்குறீங்கன்னா ட்ரை டு அதை முழுசாக கொடுக்க பாருங்கள். அங்கே என்ன மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. இந்த மக்கள் மன்றம் ஜட்ஜஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கடைசியில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் ஒருத்தரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். எனக்கு அதுக்கான நீதி வேணும் சார். அதான் சார் ஃபேர். நீங்கள் கேட்டுடுறீங்க. உங்களுக்கு என்ன அட்வொகேட் கேட்கணும். நீங்கள் வந்து கேட்டுடுறீங்க பிக் பாஸ் கேட்குறாப்புல என்ன நீதி வேணும்ன்ட்டு. நானும் சொல்லிடுறேன். நான் அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு என்னுடைய அட்வொகேட் வாதம் வைக்கிறாரு, சாட்சியங்களை கொடுக்குறாரு. ஆப்போசிட்டில் வாதம் வைக்கிறாங்க, சாட்சியங்கள் கொடுக்குறாங்க. 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒரு ஜட்ஜி என்னுடைய ஆள், இன்னொரு ஜட்ஜி அவங்களுடைய ஆள். இப்போ என் ஜட்ஜி எனக்கான தீர்ப்பை சொல்கிறாரு, அவங்க ஜட்ஜி அவங்களுக்கான தீர்ப்பை சொல்லிட்டாங்க. கடைசியில் நீங்கள் அதை எங்கே கொண்டு போகிறீங்க? மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகிறீங்க. அவங்க ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. கடைசியில் நான் அவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும்னா எதுக்கு ஜட்ஜி, எதுக்கு அட்வொகேட்டு? கடைசியாக நீங்கள் வந்து இப்படி வச்சிடலாமே. நீங்கள் வந்து வழக்கு வைங்க, மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். அங்கே ஜட்ஜி தேவையில்லை, அட்வொகேட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு வாதத்தின் அடிப்படையில் மக்கள் தீர்ப்பு சொல்லணும்னு வச்சுட்டு போயிடுங்க. இறுதி தீர்ப்பு அவங்களது தானே. இவ்வளோ ஓட்ட உடைசல் இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கு கரெக்டாக நடக்குமா? அது ஒருத்தருக்கு சாதகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதகமாகவும் போகாதா? தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பாக தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க. ஸோ இது தப்பாக சரியா அப்படிங்கிறது எனக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தப்புங்க. இப்படி நடக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கொண்டு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் அரவிந்தன்.